அம்பாள் மஞ்சத்திலே வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி. 1000 கண்ணுடையாளை பார்க்க 1000 கண்கள் வேண்டும், எங்களுக்கு அது கிடையாது. ஆனால் இருக்கின்ற 2 கண்களும் ஞான கண்ணாலே தெய்வ சக்தியால ஓம் சக்தி கண்ணகா பரமேஸ்வரி என்று பிரார்த்தனை செய்கின்ற ஓசையும் ஒலியும் ஏற்படும். 10ஆம் பதிதனில் நந்தி கடல் கரை மேல் அமர்ந்து அருளாட்சி செய்யும் தாயாரே 1000 கண்ணுடையாள் கண்ணகா பரமேஸ்வரி திருவடி மலர் பொற்பாத கமல பிந்தாராம் சமர்ப்பயாமி. கண்ணகி தாயாருடைய பாதத்தை தொழுது கொண்டு, அதாவது 5 கிழமைகளும் பங்குனி திங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலத்தில் 5வது திங்கள் வருஷ முடிவும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை புது வருஷம் பிறக்கும். அதோடு அம்பாள் திருமஞ்சள் உலா வீதி வரும் காட்சி நடைபெறும். நவசக்தி அர்ச்சனைகள் நடைபெற்று அன்றைய தினம் அம்பாள் திருமஞ்சம் உள்வீதி உலா வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி. லட்சோப லட்ச மக்கள் எதிர்பார்த்து பக்தி பூர்வமாக அகில உலகமெல்லாம் இருந்து எந்த மதம் எந்த ஜாதி என்ற பேதமே கிடையாது. கண்ணகி தாயார் 1000 கண்ணுடையாள் என்று எங்கிருந்தெல்லாம் அவர்கள் வருவார்கள். எந்த நோய் என்றாலும் அவள்தான் டாக்டர். அவர்களுக்கு முதல் வந்து அங்கே நேர்த்தியெல்லாம் வச்சு இலை கட்டி அதற்குரிய விபூதி பிரசாரங்களை பெற்று கொண்டு போய் அவர்கள் சுகமாகியும் திருப்பியும் வந்து செய்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி. எங்கே இருந்தெல்லாம் வருகிறார்கள். அதுபோல இந்த பங்குனி திங்கள் 5வது திங்கள் வருகிற திங்கள் பங்குனி திங்கள் 5ஆம் திங்கள் பின்னேரம் சரியாக 4 மணிக்கு கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு 9 சிவாச்சாரியார்கள் குருக்களவர்கள் நவசக்தி அர்ச்சனை செய்யப்பட்டு அம்பாள் திருஊஞ்சல் பவனி, அதாவது அம்பாள் மஞ்சத்திலே வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி. 1000 கண்ணுடையாளை பார்க்க 1000 கண்கள் வேண்டும், எங்களுக்கு அது கிடையாது. ஆனால் இருக்கின்ற 2 கண்களும் ஞான கண்ணாலே தெய்வ சக்தியால ஓம் சக்தி கண்ணகா பரமேஸ்வரி என்று பிரார்த்தனை செய்கின்ற ஓசையும் ஒலியும் ஏற்படும். பக்த அடியார்கள் அரோகரா கோஷத்தோடு 2 பக்கம், ஒரு பக்கம் ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களும் மஞ்சத்தின் வடயம் பிடிச்சு இழுப்பார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க அனைத்து லட்சோப லட்ச மக்கள் மஞ்சள் திருவிழா அன்று 5வது கிழமை பங்குனி திங்கள் மறுநாள் காலை இந்த வேலை முடிந்த அலுப்போடு அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. 8:45க்கு விசேஷ பூஜைகள் இங்கே நடைபெறும்.